ஏய் நீ என்னமா தூங்கிட்டு இருக்க? எவ்வளவு லேட் ஆயிடுச்சு தெரியுமா? முதல்ல தயவு செஞ்சு எழுந்துரு. உன்னதான். ஏய் டக்கேலா, சொல்றது கேட்கலையா? எதுக்குடா இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. இங்க பாரு டக்கேலா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நமக்கு இருக்க கடமையெல்லாம் விட்டுட்டு இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இப்போதைக்கு எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டவே வேண்டாம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போ. சொன்னா புரியாதா? நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கேலா எங்க போனா? மேல இருக்கா. மேலையா? எங்க? என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? சாரி பாஸ், இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். இல்ல இல்ல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. வாய மூடு. இந்த ஃபுட்பால் எப்படி வந்தது? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல போயிட்டு வந்தீங்களே, அப்பதான் இது வந்துச்சு. அங்க பாரு, நம்ம ஃபுட்பாலை இவர் தான் பிடிச்சிருக்காரு. அவரு எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணாருன்னு பார்த்தனே. இது உங்களோட பால் தானா? ஆமா, ரொம்ப நன்றி. எங்க ஃபுட்பாலை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொடுங்க, எங்க ஃபுட்பாலை கொடுங்க, நாங்க போறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வோம். நாங்க உண்மையாவே கஷ்டத்துல தான் இருக்கோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? நீங்க எங்களை ஃப்ரெண்டா நினைச்சா நாங்க ஃப்ரெண்டு, எதிரியா நினைச்சா எதிரிங்க. இதுதான் எங்களோட பூதம் பாஸ். யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்களை தொலைச்சு கட்டிடுவோம். பசங்களா பயப்படாதீங்க. நாங்க எப்பவுமே எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். யாராவது தொல்லை கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நாங்க இந்த கிரவுண்ட்ல எப்பவுமே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வருவோம். அதே மாதிரி இன்னைக்கும் வந்தோம். விளையாட வேண்டியது தானே. அப்ப எங்களை விட பெரிய பசங்க இங்க ஃபுட்பால் விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாம் குழந்தைங்கெல்லாம் பெரியவங்களுக்கு வழி விட்டு போகணும், புரியுதா? நீங்க எல்லாம் விளையாடணும்னு அவசியமே இல்ல. நாங்க விளையாடும் போது அதை வேடிக்கை பார்த்தா போதும். குழந்தைங்க நாங்க விளையாடும் போது எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். எங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யணும். குழந்தைங்க எப்போ குழந்தைங்க மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா நாங்க ஃபுட்பாலை தொடவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படியெல்லாம் நான் சொல்லல. நாங்க விளையாடும் போது பந்து எங்கேயாவது போயிடுச்சுன்னா அதை நீங்க தான் கொண்டு வரணும். அப்போ நீங்க ஃபுட்பாலை தொடலாம், மத்தபடி தொடக்கூடாது. சின்ன பசங்களை விளையாட விடாம அராஜகம் பண்ணிருக்காங்க. அவங்கள விடக்கூடாது. வாங்க, அவங்களுக்கு நம்ம வேலையை காட்டிடுவோம். ஆயுஷ், நீ இப்போ ஃபுட்பால் கேமா விளையாடிட்டு இருக்க? ஆமா, நாங்க ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருக்கோம். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. குழந்தைங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடவே கூடாது. ரோஹித் அண்ணா, பிடிச்ச கேமை விளையாடுறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, ஆர்வம் இருந்தா போதும். நீங்க இங்க விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க முடிஞ்சா எங்க கிட்ட மோதி ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. உங்க டீமே ஒரு ஜோக்கர் டீம். எங்க கூட மேட்ச் வச்சு ஜெயிப்பீங்களா? ஆமா, இந்த 3 பேரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நாங்க ஜோக்கர் டீம் இல்ல, ஜெயிக்கிற டீம். முடிஞ்சா எங்களோட விளையாடி காட்டுங்க. நான் சொன்னதுதான், விளையாடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஆயுஷ், கவலைப்படாத. உன் கூட நாங்க இருக்கோம். கான்ஃபிடென்ட்டா சொல்லு. இங்க பாரு ரோஹித் அண்ணா, நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லு. என்ன பயந்துட்டீங்களா? முடிஞ்சா சேலஞ்ச் பண்ணுங்க. கேளு, மேட்ச் விளையாட நாங்க ரெடி. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கே. நாங்க உங்க டீமை எதிர்த்து எத்தனை கோல் போடுறோமோ அவ்வளவு நாளைக்கு நீங்க ஃபுட்பால் கேமே விளையாடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சம்மதமா? தோத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்க கிட்ட கெஞ்சி அப்படி இப்படின்னு பேசக்கூடாது. என்ன இந்த கண்டிஷனுக்கு ஓகேவா? நீங்க போட்ட கண்டிஷன்லாம் ஓகே. எந்த டீம் முதல்ல 4 கோல் போடுதோ அந்த டீம் தான் வின்னர். கண்டிப்பா வின்னருங்கிற பட்டத்தை நாங்க தான் அடிக்க போறோம்.
நாங்க ஒரே நேரத்துல 4 கோல் போடக்கூடிய திறமை உள்ளவங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில நீங்க 0 பாயிண்ட்ல தோத்து போக போறீங்க. பாத்துடலாம் யாரு மேட்ச்ல அதிகமான கோல் போடுறாங்கன்னு பாத்துடலாம். நீங்க சொன்னதை நாங்க செஞ்சு காட்டுறோம். நீங்க தோத்துட்டா எங்க வழிக்கு வரவே கூடாது. தம்பி கொஞ்சம் பார்த்து ஒதுங்கியே சீக்கிரம் கிக் பண்ணு. இது கண்டிப்பா கோல் தான். எஸ். ஹேய் டக்கேலா, இப்படியே விளையாடிட்டு இருந்தா இவங்க தான் நிச்சயம் ஜெயிப்பாங்க போல இருக்கே. சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாரும் கரெக்டா அவங்க வேலையை செஞ்சிடணும். சரியா? கண்டிப்பா விட்டே கொடுக்க கூடாது. ஜெயிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல. ஓ நோ, அவன் போற வேகத்தை பார்த்தா கோல் போட்டுருவான் போல இருக்கே. நீ எதுக்குடா குறுக்கல வந்த? என்ன மன்னிச்சிடுறா, தெரியாம வந்துட்டேன். டேய், ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணியாவது கோல் போட்டுடுறா. அவங்க ரொம்ப சீக்கிரமாவே 3 கோல் போட்டுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கோல் போட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு கேம் விளையாட வரவே முடியாது. இங்க வர முடியாதுன்னா அதுக்கப்புறம் நாம வீட்ல இருக்க வேண்டியதுதானா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க இவ்வளவு கோல் போட்டுட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த நேரத்திலயும் நம்மளோட தன்னம்பிக்கையை நம்ம விட்டுற கூடாது. எது வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பா நம்ம ஃபுல் எஃபோர்ட்டோட விளையாடனா இப்போ நம்மளால ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புங்க. நீங்க சின்ன பசங்க இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அவங்க 3 கோல் தானே போட்டிருக்காங்க. நாம அந்த டீமோட கோலை முறியடிச்சிடலாம். கண்டிப்பா நம்மளால முடியும். நாம கமெண்ட் பண்றோம், பசங்க கோல் போடுறாங்க, நாம நிச்சயமா ஜெயிக்கிறோம், அவங்கள தோக்கடிக்கிறோம். அதோட நம்ம மேஜிக்கையும் கொஞ்சம் சேர்த்து போடுவோம். பாத்தியா, இந்த ஃபுட்பால் இப்ப இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்ப பசங்க இத பார்த்து ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்க போறாங்க. இங்க மேஜிக்கே நடக்க போகுது. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா கோல் தான் விழுந்தது. ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? இந்த பாலை வாங்கிக்கோ. என்ன நடக்குதுங்க? இது சூப்பர் பவரா இல்லனா ஏதாவது மேஜிக்கா? இது ஃபுட்பால்லயே லெக் ஸ்பின் பா தம்பி. நல்லா இருக்கா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, எங்களோட கோலை உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது கண்ணா. பாத்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு? காத்துலயே பறந்து போகும் எங்க பால். எங்க மாயமா போச்சு? சூப்பர் கோல்! இது எப்படி நடந்தது? என்னால நம்ப முடியல. இன்னும் ஒரு கோல் தான் இருக்கு. நம்ம விடக்கூடாது காய்ஸ். பாஸ் பாத்துக்கோங்க.
என்ன நம்ம கோல் கீப்பர் இங்க நிக்கிறான்? டேய் என்னடா பண்ணீங்க? நீ லெஃப்ட்ல போ, நீ ரைட்ல போ. நான் சென்டர்ல இருந்து பாலை பாஸ் பண்ணிட்டே இருக்கேன், சரியா? எந்த பக்கம் பால் வந்தாலும் கோல் போட்டுட்டே இருங்க. நிச்சயமா இது கோல்ல விழணும். என்ன மன்னிச்சிட ஆயுஷ். உன்னை ஜோக்கர் டீம்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது ஜோக்கர் நாங்க தான். உங்க டேலண்ட்டுக்கு முன்னாடி நாங்க தான் குழந்தைங்களாயிட்டோம். சாரி. இனிமே நீ தான் என்ன ஜோக்கர்னு கூப்பிடணும். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் ஆவி உலகத்துல இருந்து வந்திருக்கோம். இவர்தான் எங்களோட பூதம் பாஸ். பூத் பாஸ். ரோஹித், இனியாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சின்ன பசங்களுக்கும் அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு. குழந்தைங்களை ஏமாத்தி நீங்க ஜெயிக்க கூடாது, குழந்தைங்களை அடிமையாவும் நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் விளையாடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க கூடவே இருந்து உதவி செய்ய வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா? என்ன மன்னிச்சிடுங்க பூதம் பாஸ். இப்ப என்னுடைய தப்ப நான் உணர்ந்துட்டேன். கண்டிப்பா இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவங்கள நான் என் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறேன். சரி ஆயுஷ், நம்ம எல்லாரும் திரும்பவும் சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடலாமா? என்ன சொல்ற? தக்கேலா பக்கேலா, பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம வேலை முடிஞ்சது. அடுத்து நம்ம தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க, போலாமா? ஓகே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம தூங்க போலாம். பசங்களோட கஷ்டத்தையும் தீர்த்து வச்சிட்டோம். அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நமக்கு என்ன வேலை இருக்கு? கிளம்பலாமா? வாங்க. என்ன வேலையா இருந்தாலும் நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சிடணும். ரொம்ப தூக்கமா இருக்கு. வாங்க வாங்க, வந்து இத பாருங்க. இந்த குட்டி குரங்கு செய்யற சுட்டித்தனத்தை வந்து பாருங்க. எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்தினாதான் இது நல்லா விளையாடும். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க, நிறைய உற்சாகப்படுத்துங்க. டேய் இங்க பாரு, சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பூதம் பாஸ், நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமா, அங்கிருந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மங்கிய பார்த்தேன். அது நிறைய விளையாட போகுதாமே. ஆமா, குரங்குகள் விளையாடுறத பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் உன் வேலைகளை காட்டு, உன் வித்தைகளை காட்டு. இங்க பாரு, எல்லாருக்கும் உன் கண்ணாலேயே வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். அவங்களெல்லாம் பார்த்து தலையாட்டு தலையாட்டு தலையாட்டிடுச்சு. எல்லாருக்கும் போய் வணக்கம் வச்சுட்டு வா. போ போ, சீக்கிரம் போ. பாத்தீங்களா எவ்வளவு பிரமாதமா பண்ணுதுன்னு? நீயும் அந்த மங்கி மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல? என்னோட இந்த குட்டி குரங்கு சூப்பர்மேன் பல்வானோட ஃபேன். இப்ப பாருங்க அது எவ்வளவு ஸ்டைலா இருக்குன்னு பாருங்க. டான்ஸ் போடு, டான்ஸ் போடு. அப்படிதான், நல்லா டான்ஸ் போடு. சூப்பரா இருக்கு. ஏதாவது வந்தா எப்படி நீ பாப்ப? ஆச்சரியமா பார்க்கணும். உன்னுடைய சூப்பர் வித்தையை இப்ப நீ காட்டு பாப்போம். அடேங்கப்பா, இந்த குரங்கு குட்டி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு. ஆமா பாஸ், என்ன மாதிரியே அதுவும் ரொம்ப ஸ்மார்ட். இங்க பாரு, அடுத்ததா என்ன பண்ணணும்னு தெரியும்ல? இந்த வளையத்துக்குள்ள சீக்கிரமா வந்து போ. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்ன பண்ற? இந்த வளையத்துக்குள்ள போ. நீ பெரிய ஆள்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். இதுக்குள்ள போக போறியா, இல்லாட்டி என் வேலையை போன காட்டவா? நீங்க எல்லாரும் என் குரங்கு குட்டிய பார்த்து அது செய்யற குறும்புத்தனத்தை பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் அந்த விளையாட்டு பிடிச்சிருந்தது இல்ல? இப்ப அடுத்ததா என்னோட குரங்கு குட்டி ஒரு சூப்பரான சாகசத்தை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகுது. அதுக்கு நீங்க எல்லாரும் 10 ரூபாய காணிக்கையா போடணும். நீங்க எல்லாரும் 10 ரூபா போட்டாலே போதும். என்னோட குரங்கு குட்டி இன்னொரு அட்டகாசமான செயலை செய்து காட்ட போகுது. ஏய் என்னப்பா, உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா? நான் எவ்வளவு வித்தைகளை காட்டுறேன், எனக்காக ஒரு 10 ரூபா போட மாட்டீங்களா? உன்னால என்ன பார்க்க முடியுதா? ஏன் பார்க்க முடியாது? எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும். நீங்க என்ன கலர்ல துணி போட்டிருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியுது. என்ன குருடன் நினைச்சிட்டீங்களா? நீங்களாம் என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தவங்கன்னு நினைப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க அதுதான். நாங்க மேல் லோகத்துல இருந்து வந்திருக்கோம். என்னோட பேரு பக்கேலா. அப்புறம் என் பேரு தக்கேலா. இவர்தான் எங்களோட பூதம் பாஸ்.
நாங்க பூத உலகத்துல இருந்து வரோம். நாங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம் தெரியுமா? உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறோம். அதான் ஆச்சரியமா கேட்டேன். உன் கண்ணுக்கு மட்டும் நாங்க எப்படி தெரியுறோம்? சரி, உனக்கு இந்த சாகசம் எல்லாம் பண்றதுக்கு பிடிச்சிருக்கா? எங்களை நண்பனா நினைச்சா நண்பன், நீ பூதமா நினைச்சா பூதம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லலாம். நான் சுதந்திரமா என் காட்டுக்குள்ள சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் இவர் வந்து என்ன புடிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. என் சொந்தக்காரங்கள்ட்ட இருந்தும் என் நண்பர்கள்ட்ட இருந்தும் என்ன பிரிச்சுட்டாரு. அப்புறம் என்ன சிறையில் அடைச்சாரு. அன்னையில இருந்து என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துறாரு. அவங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் போய் இந்த மாதிரி சாகசம் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும். நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சேன்னா அது மூலமா வர்ற காசை வச்சு நான் உனக்கு ஏகப்பட்ட வாழைப்பழங்களை வாங்கி குவிப்பேன். நீ நிறைய சாப்பிடலாம். இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். முதல்ல எல்லாம் அவர் நிறைய வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தாரு. நான் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடே கொடுக்கறது கிடையாது தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள்ல ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீ இந்த வாழைப்பழங்களை மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, குண்டாயிடுவ. அப்புறம் உன்னால இந்த மாதிரி சாகசங்களை பண்ண முடியாது. அதனால இனிமே நீ இதை தான் சாப்பிடணும். இது ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு, வேகமா அள்ளி இதை சாப்பிடு. எனக்கு பிடிச்ச வாழைப்பழத்தை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நிம்மதியே இல்லாத வாழ்க்கையா போச்சு. நான் நிம்மதியா என் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீ பேசின வார்த்தை என் மனச கரைய வச்சிருச்சு. அப்படின்னா நம்ம இவனுக்கு உதவி செஞ்சே ஆகணும். அதுக்காக நாம என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் வாங்க. டம் டம் ஜம் 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 நாங்க மாற போறோம். சரி காட்டு, உனக்கு இன்னைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிட்டு வந்திருக்க? அத பார்த்த பிறகுதான் என் மனசே திருப்தி அடையும். அடேங்க அப்பா, இன்னைக்கு இவ்வளவு பணம் உனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது. உங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கங்க. எங்களுக்கு திரும்பவும் குட்டி குரங்கோட ஆட்டத்தை பார்க்கணும். அது பண்ற அட்டகாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நாங்க திரும்ப பார்க்கணும். எங்க பாஸ் சொல்றதை நீங்க செஞ்சே ஆகணும். அதை மட்டும் நீ பர்ஃபெக்ட்டா பண்றேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தேவையான பணத்தை நாங்க கொடுப்போம். அது போதும். இங்க பாரு குரங்கு குட்டி, இவங்களுக்காக உன் ஆட்டத்தை ஆரம்பி. விளையாடுற இடத்துல என்ன பேச்சு உங்களுக்கு? பேசாம விளையாட்ட ஆரம்பிக்கலாம்ல. நான் பேசினாதாங்க என் குரங்கு ஆடும். நான் தானே என் குரங்கோட பாஸ். அதனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் குரங்கு குட்டின்னு சொன்னது சார்லி அல்ல, உன்னதான். சார்லி தான் இப்போ உன்னோட பாஸ். இப்ப நீ ஆட போற. என்ன என்ன நானா நானா? பாஸ் பாஸ் சொன்னதை செய். இங்க பாத்தீங்களா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முதல் தடவையா மனுஷனை குரங்கு ஆட வைக்க போகுது. இது ரொம்பவே வினோதமா இருக்க போகுது. இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இந்த குரங்கு சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அதோட பாஸ் இப்ப ஆட போறாரு. இது எல்லாமே நாங்க உனக்கு கொடுக்கிற பதிலடிதான். பாத்தீங்களா, இவர் குரங்கு மாதிரி எவ்வளவு சூப்பரா பண்ணாருன்னு. இவர் குரங்கை விட ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து இதோ இந்த வளையத்துக்குள்ள அவர் போக போறாரு. சீக்கிரம் வா. என்னது இது இவ்வளவு பெரிய வளையமா இருக்கு? இதுக்குள்ள என்னால ஈஸியா போக முடியும். நான் எப்பவோ தயாராயிட்டேன். யா! இது என்ன சின்னதாயிடுச்சு?
இப்ப இத கவனிங்க. இப்ப இவரு காத்துலயே கம்பி மேல நடந்து கலக்க போறாரு. இது எனக்கு ரொம்ப ஈஸி. இத நான் ரொம்ப சுலபமா செஞ்சிடுவேன். ஆஹா. Hey, 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 hey. இது என்ன இப்படி ஆயிடுச்சு? குரங்கு ஏற வேண்டிய இடத்துல என்ன ஏத்தி விட்டா இப்படிதான் நடக்கும். நீங்க எல்லாம் வேணும்னே இப்படி பண்றீங்க. இருங்க இருங்க, யாரும் போகாதீங்க. என் குரங்க வச்சு திரும்ப வித்த காட்டுறேன். அடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தும் போது நீ நல்ல சந்தோஷமா இருந்தால, இப்ப நல்லா அனுபவி. நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. இந்த குட்டி குரங்க எவ்வளவு துன்புறுத்திருப்ப. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இப்ப மறுபடியும் நீ குரங்கு மாதிரி ஆடணும். இனிமே குரங்கு உனக்கு தலைவனா இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவான். அப்படியா? அப்படின்னா இந்த மணலை வச்சு ஒரு மஹாலை உண்டாக்கணும். அதுவும் ஒரே நிமிஷத்துல முடிக்கணும். உன்னோட நேரம் இப்ப தொடங்குது. இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். நீங்க எல்லாம் யாரு? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் தான் தக்கேலா. நான் தான் பக்கேலா. இதுதான் எங்களோட பூத் பாஸ். மங்கிக்கு நீ பண்ண கொடுமையை தான் உனக்கு புரிய வைக்க நினைச்சோம். ஓ, நீ செஞ்ச தப்புக்கு நீயே தண்டனை அனுபவிக்கணும். அதனால இனிமே இந்த மாதிரி பண்றத நிறுத்திடு. இவ்ளோ பெரிய மனுஷனா இருக்க உன்னாலேயே இதெல்லாம் பண்ண முடியலையே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன உயிரை போட்டு இவ்ளோ கஷ்டப்படுத்துறியே. நாங்க எல்லாரும் அந்த மங்கியோட நண்பர்கள். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் பூதங்கள். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன இதுக்குள்ள இருந்து கொண்டு வந்துருங்க. தயவு செஞ்சு வெளியே கொண்டு வாங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. அடுத்த வேலை எங்க இருக்குன்னு போய் தேடி பாப்போம். பாஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு. நாம அதெல்லாம் தட்டி கேட்கணும். நாம முதல்ல நம்மளோட இடத்துக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து பாத்துக்கலாம். நீ சொல்லிட்ட. உன்னோட ஆசை என்னன்னு நான் நிறைவேற்ற வேணாம். போலாம்.